இந்த பக்கம் நம்ம கோகு வந்து ரேடிட்டை ரொம்பவே டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேடிட்ஸ் முண்டி பார்க்கறான், முணங்கி பார்க்கறான், அவனால நகரவே முடியல. ஏன்னா நம்ம கோகான் அடிச்ச அடி வேற அவனோட அந்த ஷீல்டை ரொம்பவே காயப்படுத்துறதுனால அது வேற நம்ம ரேடிட்ஸை வந்து ரொம்பவே அதிகமா காயப்படுத்தி இருக்குங்க. அதனால அவனால ரொம்பவும் வந்து அவன் பவரை யூஸ் பண்ணவும் முடியல. கேட்டரோட் முட்டாள்தனமா பண்ணாத, ஒருவேளை அந்த பீம் நம்ம 2 பேர் மேல அடிச்சுதுன்னா நீனு தான்டா என் கூட சேர்ந்து செத்துருவா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ சாகிறதுக்காக நான் என்னையே தியாகம் பண்ணிப்பேன், இந்த பூமி நல்லா இருக்கணும்னா என் உயிர் போறது தப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல, இந்த பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம பிக்கோலோ இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பிங்க. பரவாயில்ல இன்னைக்கு என்னோட ஒரே அட்டாக்ல என்னோட 2 எதிரிகள் ஒரே நேரத்துல சாக போறாங்க, இதை கோகுவோட நான் ஒரு போட்டியா எடுத்துக்க மாட்டேன், அவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில நம்ம பிக்கோலோ சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றான், இப்ப அவனோட மொத்த பவரையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை ரேடிட் அவனோட கிளாஸ்ல பார்க்க கிட்டத்தட்ட பவர் லெவல் வந்து 1400க்கும் மேல போகுது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு சுத்தமா பயம் வருது. தம்பி இப்பயே என்ன விடுறா, இந்த பவர் அடிச்சதுன்னா நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம்டா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கோகு சொல்றான், என்னன்னா இப்ப உனக்கு கொஞ்சம் பயம் வருது போல, பயத்தை பத்தி கவலைப்படுறவன் என்கிட்ட போட்டி போட்டிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி கோகு சொல்ல, இந்த பூமி நாய்களுக்காக நீ ஏன்டா ஒன்ன தியாகம் பண்ணணும், உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே பிக்கோலோ அவங்களோட மொத்த பவரையும் சேர்த்துக்கிட்டு இங்க இருந்து வீசுவான் பாருங்க. அந்த பவர் இங்கே இருந்து வேகமா வந்து இவனை டைரக்டா ஒரு ஹிட் பண்ண, அப்படியே இவங்க 2 பேரையும் தொலைச்சுக்கிட்டு அந்த பவர் வெளியில போகுதுங்க. இந்த இடத்துல நம்ம ரேடிட்ஸ் கோகு இவங்க 2 பேரும் வாயில அப்படியே ரத்தம் கசிய நெஞ்சில ஒரு ஹோல் விழுந்து இந்த இடத்துல 2 பேருமே கீழே விழுகிறானுங்க.